நியூஸ் என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வேலியே பயிரை மேயுமா, அந்த கதை தான். நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அதிகாரியே கூட வேலை செய்கிற பெண்ணையே, 45 வயசு பெண்ணையே கெடுத்து சீரழித்து விடிய விடிய என்னத்தை சொல்ல, இவங்களாம் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும், மேல் அதிகாரியாக இருந்தாலும், எந்த போஸ்டிங்கில் யார் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நான் ஆம்பளை அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறாங்கல்ல. அப்படி நிரூபித்தவர் தான் நம்ம பெரிய ஐயான்னு நினைக்கிறேன். சம்ம போஸ்டிங் நைட் டியூட்டி தான் பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்து அந்த அம்மாவுக்கு 45 வயசு. அவங்க பேரெல்லாம் வேணாம். 45 வயசு பெண்ணை எப்படியாவது இன்றைக்கி நம்ம இவங்க கூட தவறாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கூட வேலைக்கு இருந்த ஒரு பெண்ணே மாமா வேலை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து நைட் டியூட்டி பார்க்குற மேடம், அந்த பொண்ணு பயந்துட்டு என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க. சொன்னது வந்துட்டு சரி இருக்கிறேன், நீ ஏன் பயப்படாமல் இரு அப்படி சொல்லிட்டு இவருக்கு மாமா வேலை பார்த்த ஒரு அம்மா இருப்பாங்கள்ல, அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் கூப்பிட்றாங்கன்னா இப்போ மேலதிகாரி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போகத்தான் செய்வோம். கண்டிப்பாக வந்து என்ன சார் அப்படின்னு போய் கேட்ட இடத்துல தான் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட தவறாக நடந்து விடிய விடிய என்னத்தை வாயில் சொல்ல, ஏன்னா நான் ஒரு பொண்ணு அதை வாயில் சொல்லக்கூடாது பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரி தப்பிச்சு போன பின்னாடி அதுக்கப்புறம் திருப்பி ஏன் அவள் போனால் திருப்பி நீ கூட்டிகிட்டு வான்னு உடனே இந்த மாமா வேலை பார்த்த அம்மா ஃபோன் பண்ணி மறுபடியும் அவங்கள வர வச்சு, சார் கூப்பிட்றாரு நீ போவியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வர வச்சு, மறுபடியும் அந்த தகாத முறையில் நடந்துக்கிட்டு நீ வெளியே யார்ட்டையாவது நீ சொன்னீன்னா உனக்கு மேலேயே அந்த கேஸை திருப்பி விட்டுருவேன் அப்படி சொல்லிடு. சட்டம் நம்ம கையில் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அப்போவும் அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு சொல்லாமல் நான் தனக்கு நடந்தது, அதுக்கும் 45 வயசு ஒரு மேல் அதிகாரி இதுக்கு தொடங்கோனது இந்த மாமா. அப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரி வேறு எங்கேயுமே இருந்து வராது. ஒரு பெண்ணுக்கு எதிரி என்றைக்குமே பெண் தாங்க. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கூட வேலை பார்க்குறவங்க அப்படியே அவர் தவறாக வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து சொல்லி அந்த பொண்ணை கூட்டுவான்னு சொன்னாலும் இவங்க தட்டி கேட்டுருக்கணும். இவங்க அதுக்கடுத்த போஸ்டிங்கில் தானே இருக்காங்க, அவருக்கு அடுத்த போஸ்டிங்கில். இதுதாங்க பார்த்து பெண்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க.